மருதம் நெல்லி சமுதாய வானொலி 89.6. நேயர்கள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தமிழ் தென்றல். நிகழ்ச்சியில் திருக்குறள் குறித்தான ஆய்வு உரை வழங்குகிறார் இளஞ்சூரியன் என்கின்ற கோவை பொன்னுசாமி அவர்கள். அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது இனியே கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில் பகல் இரவாய் நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அன்பிற்குரிய மருதம் நெல்லி சமுதாய வானொலி நேயர்களே, இந்த நிலையத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பு கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விளைகிறேன். கோவை திருக்குறள் சிந்தனையாளர் இளஞ்சூரியன் பணிவான வணக்கம் உங்களுக்கு. இன்று திருக்குறளை குறித்து உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். வள்ளுவர் காட்டும் நூலியல் என்கின்ற தலைப்பிலே சிற்றுரை ஆட்ட விளைகிறேன். வள்ளுவர் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒன்றை செய்கின்ற பொழுது தமக்கு முன்னால் உள்ள கருத்துக்கள் எவை, தம்முடைய காலத்தில் நிகழக்கூடிய சூழ்நிலைகள் என்ன, எல்லாவற்றையும் அறிந்துதான் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய விளைவார்கள். அந்த அடிப்படையில் திருக்குறளில் வள்ளுவர் 3 இடத்திலே தன்னை குறித்து வள்ளுவர் பேசியிருக்கிறார். ஒன்று, பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பெற. மக்கட்பேறு என்கின்ற அதிகாரத்தில் தன்னை குறித்து யாம் என்று குறிப்பிடுகிறார். அடுத்தது 30வது அதிகாரம் வாய்மை. வாய்மையில் அவர் குறிப்பிடுவது மெய்யாவ கண்டவற்றுள் யாம் அறிவது இல்லை வாய்மையின் நல்ல பிற என்று குறிப்பிடுகிறார். அதுக்கடுத்தது 108வது அதிகாரத்தில் மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரை யாம் கண்டதில் என்று 3 இடத்திலே தன்னை குறித்து பேசுகிறார். அப்படி பேசிக்கொண்ட வள்ளுவர் மனித குலத்திற்கு நூல் என்பது மிக முக்கியமான விடயம் என்று தெரிவிக்கிறார். நூல் என்பதும் தமிழிலே நூல் என்பது திருக்குறளை பொறுத்தவரை 3 செய்தியை சொல்லி இருக்கிறார். ஒன்று, நாம் நூல் என்றாலே புத்தகம் என்று நினைப்போம், இது ஒன்று. ஆனால் வள்ளுவர் சூழ்ச்சி, துணியை தைக்கக்கூடிய நூல் என்றும் அதே பொருள்பட சொல்லி இருக்கிறார். 44வது அதிகாரம் குற்றம் கடிதல் 10வது குறளில் சொல்கிறார், காதல் அறியாமை உயிர்க்கிருப்பின் ஏதில ஏதிலார் நூல். அதாவது இந்த இடத்தில் நூல் என்பது சூழ்ச்சியை குறிக்கும். பரிமேலழகருடைய உரையில் தெளிவாக குறிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு மன்னன் தன்னுடைய விருப்பத்தை நுகர விரும்பினால் அந்த விருப்பம் எதிரிகளுக்கு தெரியாமல் இருக்க வேண்டுமாம். இல்லாவிட்டால் இவனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த சூழ்ச்சி, இயலாமை, இவற்றை அவர்கள் அறிந்து இவனை வென்று விடுவார்களாம். இந்த இடத்திலே சூழ்ச்சி என்கிறார். அதற்கு அடுத்தது, நீங்கள் குறிப்பு அறிவுறுத்தல் என்கின்ற 128வது அதிகாரத்தில் 3வது குறளிலே சொல்லுகிறார், மணியில் திகழ்தரு நூல் போல் மடந்தை அணியில் திகழ்வது ஒன்று உண்டு என்று ஒரு நூலை குறித்து பேசுகிறார். கோர்த்த மணியனுள் விளங்குகின்ற ஒரு நூல் இருக்கிறது அல்லவா, அதை போல தலைவியினுடைய அழகினுள்ளும் ஒரு குறிப்பு இருக்கிறது என்று தலைவன் சொல்லுவதாக அங்கு ஒரு நூலை குறித்து சொல்லுகிறார். இனி நாம் புத்தகத்தை குறித்து பார்க்கலாம். திருக்குறள் ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன் உள்ளது. 18வது கீழ்கணக்கில் சேர்ந்த நூல் என்று சொல்லுகிறார்கள்.
திருக்குறளுக்கு உரை எழுதியவர் சங்க காலத்துக்கு அடுத்து 10 பேர் என்று சொல்லுகிறார்கள். அதிலே தர்மர், மணக்குடவர், தாமதத்தர், நச்சர், பருதி, பரிப்பெருமாள், காளிங்கர், பரிமேலழகர், பருதி, நச்சர், இப்படி ஒரு 10 பேர் என்று சொல்லுகிறார்கள். அந்த 10 பேரில் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கும் உரை 5 உரைகள் என்கிறார்கள். ஒன்று மணக்குடவர் உரை, காளிங்கர், அதற்கடுத்தது பரிப்பெருமாள், பருதி, இறுதியாக 13வது நூற்றாண்டை சேர்ந்த பரிமேலழகர் உரை என்று சொல்கிறார்கள். பரிமேலழகர் உரை என்பது ஒரு நல்ல நுட்பம் வாய்ந்த உரை. அவர் இலக்கியம், தர்க்கம், வடநூல்கள் போன்ற பல்வேறு மருத்துவம், இசை, விற்பன்னர் போன்ற பல கருத்துக்களை கற்று அவர் எழுதியிருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் அழகான உரைதான், ஆனால் அவர் வைணவ சமயத்தை சார்ந்தவர், அதனால் கொஞ்சம் அவர் சில இடங்களிலே அந்த வடநூலாருடைய பற்று இருப்பதாக காரணத்தினாலும் வைணவ பற்று இருப்பதாலும் சிற்சில குறள்களுக்கு வலிந்து உரை எழுதியிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு புறம் இருக்கட்டும். அதற்கு பின்பு இந்த 150க்கு மேற்பட்டவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். திருக்குறள் மிகவும் ஒரு அழகான நூல், வாழ்வியல் நூல், உலக பொதுமுறை, அரசியல், பொருளாதாரம் மற்றும் அன்றாட தனிப்பட்ட மனித வாழ்விற்கும் சமுதாய வாழ்விற்கும் ஏற்ற ஒரு நூல் திருக்குறளாகும். இது 14 கீழ்கணக்கு வகையை சார்ந்தது. தமிழ் மொழியிலே ஓர் வரி, 2 வரி, 3 வரி, இப்படி நீங்கள் நூலை பார்த்தால், ஓர் வரி என்று சொன்னால் உங்களுக்கு ஆத்திச்சூடி ஒரு வரி, 2 வரி என்று சொன்னால் திருக்குறள், 3 வரி என்றால் திருக்கடுகம், 4 வரி என்றால் நாலடியார், 5 வரி என்றால் திருப்பஞ்ச மூலம், 6வது வரி ஏலாதி என்று சொல்வார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இன்று திருக்குறளிலே வள்ளுவர் காட்டும் நூலியல் என்கின்ற தலைப்பிலே பேச விளைகிறேன். வள்ளுவர் முதலாக பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொல்கிறார். ஒரு மனிதன் பல்வேறு விதமாக சம்பாதித்து செல்வங்களை சேர்த்து வைத்திருந்தாலும் கூட அவற்றை மற்றவர்களுக்கு பகுத்து கொடுத்து அந்த மகிழ்ச்சியை கண்டு தாமும் இன்புற வேண்டும். பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று 33வது அதிகாரத்தில் 2வது குறளிலே நூல் என்று குறிப்பிடுகிறார். அதற்கடுத்தது கல்வி என்கின்ற இறைமாட்சி என்கின்ற அதிகாரத்தை நீங்கள் எடுத்தால் வள்ளுவர் சொல்லுகிறார், அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. இங்கே அறிவு என்று குறிப்பிடுகிறார். தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு இங்கு கல்வி என்றே மன்னருக்கு சொல்லுகிறார். அதற்கடுத்தது நீங்கள் பார்த்தால் ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண் என்று சொல்லுகிறார். ஒரு மன்னன், ஒரு அரசனாக இருப்பவர்க்கு 2 கண்கள் தேவைப்படுகிறது. ஒன்று ஒற்றர், மற்றொன்று சான்றோர்கள் எழுதிய உரை சார்ந்த நூல்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் மன்னருக்கு மட்டும்தான் நூல் தேவையா என்று நீங்கள் கேட்கலாம். இல்லை, அமைச்சருக்கும் நூல் கல்வி கற்று சிறந்த முறையிலே விளங்க வேண்டும் என்று அமைச்சியல் 64வது அதிகாரத்தில் சொல்கிறார். மதியோடு நூல் என்று சொல்கிறார். மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை என்று அமைச்சு என்கின்ற அதிகாரத்திலே நூலை குறித்து பேசுகிறார். ஒரு அமைச்சன் நல்ல அறிவு ஆற்றல் உடையவனாக இருந்து மன்னருக்கு தகுதியான கருத்துக்களை சொல்லக்கூடியவனாக இருந்தாலும் அவனும் நூல்களை கற்று பலவிதமான விடயங்களை தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அமைச்சருக்கு மட்டும்தான் நூல் தேவையா? இல்லை,
தூதருக்கும் நூல் தேவை என்று சொல்லுகிறார். 69வது அதிகாரம் தூது, அதிலே சொல்லுகிறார், தூதனை குறித்து சொல்லுகின்ற பொழுது, நூலாருள் நூல் வல்லன் ஆகுதல், வேளாருள் வென்றி வினை உரைப்பான் பண்பு. அதாவது நூல் கற்றவருள் இந்த தூதனாக செல்லக்கூடிய மனிதன் நல்ல முறையிலே கற்று தன்னுடைய மன்னருக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய விதத்திலே ஒரு தூதுவனாக பணியாற்றிட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். சரி, அப்படி என்றால் இவர்களுக்கு மட்டும்தான் நூலில் தேவையா என்று சொன்னால், உங்களுக்கு அவர் 72வது அதிகாரத்திலும் 73வது அதிகாரத்திலும் அவை எறிதல், அவை அஞ்சாமை போன்ற அதிகாரங்களிலே அங்கே வாளொடியன் வன்கண்ணர் அல்லாருக்கு நூலொடியன் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு என்று சொல்கிறார். ஒரு போர்க்களத்திலே ஒரு மனிதன் போர் செய்ய செல்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவன் சரியாக பயிற்சி எடுத்து அந்த வாளை கையாள வேண்டுமாம். இல்லாவிட்டால் அந்த வாள் அவனுக்கு உதவாமல் போய்விடும். அதுபோல ஒரு கற்றறிந்த அவையிலே சென்று ஒரு மனிதன் பேச வேண்டும் என்று சொன்னால் அவன் கசடர கற்று பேசி நல்ல முறையிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். சரி, இங்குதான் நூல் தேவைப்படுகிறதா? ஒருவருக்கொருவர் பழகுகிறோமே, அவர்களிடத்திலும் அந்த நூல் நயம் தேவைப்படுகிறது என்று நட்பு என்கின்ற அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்று சொல்கிறார். ஒரு நல்ல நூல்களை படிக்க படிக்க நமக்கு எப்படி அந்த நூல் இனிமையை தருகிறதோ அதுபோல ஒரு பழகக்கூடிய அந்த நல்ல நட்பும் இனிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சரி, அப்புறம் இவர்களுக்கு மட்டும்தான் நூல் தேவைப்படுகிறதா? மருத்துவ துறையிலும் பாருங்கள், நூல் மிகவும் தேவைப்படுகிறது. அங்கே 95வது அதிகாரத்தில் முதல் குறளிலே பேசுகிறார் வள்ளுவ பெருந்தகை, மிகினும் குறையினும் நூல் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய 3 என்று குறிப்பிடுகிறார். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய 3. ஒரு நோய் உண்டு பண்ணுவதற்கு வாதம், பித்தம், சிலேத்துமும் என்ற 3 காரணத்தால் தான் நோய் வருகிறது. அதனை நாம் கட்டுப்படுத்துவதற்கு நூலோர்கள் சொன்ன ஒரு கருத்தின்படி நாம் வாழ்ந்து அதனை சரி செய்து கொண்டால் நோயிலிருந்து பிழைக்கலாம் என்று இங்கும் நூலை குறித்து சொல்லுகிறார். நான் முதலிலே பேசுகின்ற பொழுது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் என்று குறிப்பிட்டேன். இறுதியிலும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய 3 என்று சொல்லுகிறார். இந்த உரையினுடைய நிறைவு பகுதிக்கு வந்து விடுகிறேன். வள்ளுவ பெருந்தகை எப்படி படிக்க வேண்டும் என்று ஒரு 3 இடத்திலே ஒரு 3 செய்தியை சொல்லி அதோடு நான் நிறைவு செய்து கொள்கிறேன். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நாம் கல்வியை கற்க வேண்டும். அப்படி கல்வியை கற்கின்ற பொழுது கசடு அற கற்க வேண்டும். அப்படி கசடர கற்ற கல்வியின்படி நாம் வாழ வேண்டும், அதன்படி நிற்க வேண்டும் என்று கல்வி அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். அதற்கடுத்தது இதே கசடு அற என்று வேறு ஒரு 2 இடத்திலே அவர் பயன்படுத்துகிறார். கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லாரகத்து என்று அவையறிதல் என்கின்ற அதிகாரத்திலே சொல்லுகிறார். கற்றறிந்த ஒரு மனிதன் ஒரு கூட்டத்திலே அவையிலே ஒன்று பேசுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். கசடு அற குற்றமில்லாமல் தெளிவாக பேசி அந்த மக்களை கவர்வதோடு தன்னுடைய கருத்தும் அவர்களுக்கு பதியுமாறு சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் அவரிடத்திலே இருக்கின்ற ஆற்றல்களை அவையோர்கள் புரிந்து கொள்வார்களாம். கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடு அற சொல் தெரிதல் வல்லாரகத்து என்று சொல்கிறார். சரி, இன்னொரு இடத்திலே கசடு அற என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அது எங்கே என்றால் 85வது அதிகாரம் புல்லறிவாண்மை. அது மிகவும் முக்கியமான விடயம்.
கல்லாது மேற்கொண்டு ஒழுகல் கசடர வல்லதுவும் ஐயம் தரும். இப்பொழுது நான் உங்களிடத்திலே திருக்குறளை பற்றி ஒரு 40-45 ஆண்டுகள் அனுபவம் இருக்கிறது. அதனால் எனக்கு தெரிந்த ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இதே நேரத்தில் நான் தெரியாத ஒரு மருத்துவ நூலை குறித்து உங்களிடத்திலே பேசுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? ஓ, இவர் பேசுகின்றது எல்லாமே இப்படித்தான் அறகுறையாக இருக்குமோ, தெரியாத ஒன்றை தெரிந்தது போல் பேசுவாரோ? இது புல்லறிவாண்மை என்கிற அதிகாரத்தில் கல்லாது மேற்கொண்டு ஒழுகல் கசடு அற வல்லதுவும் ஐயம் தரும் என்று வள்ளுவ பெருந்தகை கசடு அற என்கின்ற வார்த்தையை 3 இடத்திலே பயன்படுத்தி இருக்கின்றார். எனவே இந்த உரையை கேட்கின்ற மருதநெல்லி வானொலி அன்பர்கள் கல்வியை தொடர்ந்து படியுங்கள், நூல்களை தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். வாசித்தலை சுவாசித்தல் என்கின்ற அடிப்படையாக நீங்கள் உணர்ந்து கற்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்திலே தான் இந்த உரையை நான் நிகழ்த்தி இருக்கிறேன். எனக்கு இப்படி ஒரு அழகான வாய்ப்பை வழங்கிய மருதநெல்லி நிலையத்தார் அவர்களுக்கும், இதனை நீங்கள் கேட்டு உங்கள் கருத்தை வழங்கக்கூடிய நேயர் பெருமக்களுக்கும் எனது அன்பு கனிந்த வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து இந்த அளவிலே எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது தமிழ் தென்றல் நிகழ்ச்சியில் திருக்குறள் குறித்தான விளக்க உரை கேட்டோம். வழங்கினார் இளஞ்சூரியன் என்கின்ற கோவை பொன்னுசாமி அவர்கள்.